பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாரந்தோறும் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தர் பாராட்டும் இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட இந்த பரிந்துரை ஜெப ஆராதனையிலே கலந்து கொள்ள போகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும், பாடல்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாகவும், வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த வேலையிலே நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவரே இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை இந்த ஆன்லைன் மூலமாக கூட ஆண்டவரே நடக்கும்படியாய் தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆங்காங்கே ஆசீர்வதிப்பீராகப்பா. பெரியவர்கள் சிறியவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாய் கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம ஒரு பாடலை பாடி பிறகு ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம செல்வோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்,
ஐஸ்வரி கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வரி கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார், நம்முடைய புகலிடமாக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரந்தோறும் பரிந்துரை ஜெபத்தை நடத்தும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளோ இந்த கொரோனா வியாதியிலும் பல காரியத்தினாலும் ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் அப்படி நம்மை வைக்காமல் கர்த்தர் ஜீவனோட இந்த நாளிலே நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். நீங்களும் நலமுடன் வளமுடன் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளுக்கான தேவ செய்தி, இன்றைக்கு அநேகர் கடன் என்கிற பிரச்சனையில ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு தன் ஜீவனை கூட இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, இழந்து விடுகிறார்கள். ஆனால் தேவன் இந்த கடனிலிருந்து எப்படி நம்மளால் விடுதலை வெளியே வர முடியும் என்று சொல்லி கடவுள் நமக்கு அவர் நிறைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் கடன் என்பது நாம் ஒருவருக்கு அடிமையாய் போகிற காரியம். இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்துல 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் 7ஆம் வசனத்துல பார்க்குமானால் அந்த இடத்துல அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். முதல் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆமா. எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளையுடன் கதவை கூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமென். போதும். இங்கே இந்த 4ஆம் அதிகாரத்துல இங்க பாத்தீங்கன்னா கடவுளுடைய வேலையை செய்யற ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி. அவர் அந்த தீர்க்கதரிசிக்கு கடன் பிரச்சனை பாருங்க. அந்த தீர்க்கதரிசி அவர் உயிரோடு இருக்கும்பொழுது அவர் கடன் வாங்கி இப்போ அவர் மரித்து போய்விட்டார். நான் நினைக்கிறேன் அவர் கடன் பிரச்சனையால கூட மரித்து போயிருக்கலாம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தோம்னா, அவரு, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அப்போ இந்த தீர்க்கதரிசி கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, கடன் பிரச்சனையால அவர் அந்த இடத்துல மரித்திருக்கலாம்.
ஆனா அங்க என்ன நடக்கிறது, என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவரு மரிச்சு போயிட்டாரு. ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு அவர் மரிச்சு போயிட்டாரு, செத்து போயிட்டாரு பாருங்க. ஆனா இப்ப யாரு இருக்கிறதுனா, அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளை, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைனால அவங்க 3 பேருக்குமே பிரச்சனையா இருக்கு. அவரு போயிட்டாரு, ஆனா இவங்க 3 பேருக்குமே அது ஒரு பெரிய பாரம், அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ இந்த நேரத்துல என்ன அங்க நடக்குதுன்னா, தீர்க்கதரிசி குறித்து ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, இப்போ அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் எலிசா அங்க வராரு. அப்போ எலிசா அங்க வரும்பொழுது இந்த பெண்மணி அங்க என்ன பண்றாங்க, அந்த ஊழியக்காரை பார்த்துட்டு அவர் சொல்ற, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். இப்ப பாருங்க, இந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்றான், இப்போ கடனை கேட்கும்படியாய் வரான். அப்படி கடன் கேட்கும்படி அவன் வருகிற அந்த நேரத்தில் யாரை கேட்கிறான், 2 பிள்ளைகளை எனக்கு கொடுத்துடு, உங்களால பணம் கொடுக்க முடியலன்னா உன் 2 பிள்ளைகளை என்ன பண்ண என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அடிமையாக்கும்படியாக அவன் கேட்கிறான்னு சொல்லிட்டு இந்த அம்மா இந்த அம்மாவுடைய பிரச்சனைய, பாரத்தை, இந்த கடன் பிரச்சனைய எலிசா கிட்ட அவங்க சொல்றாங்க அவங்க பிரச்சனைய. அப்போ அந்த இடத்துல அந்த எலிசா என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ அவ பிரச்சனைய சொல்லிட்டா, அதுக்கு இப்போ அவர் திரும்ப கேட்கிறாரு, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணுமா சொல்லு, பிரச்சனை சொல்லிட்டோமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரா. அப்போ வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று கேட்கிறார். இப்போ 2வது கேட்கிறாரு, உன் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாவுடைய வீட்டில் வேறு ஒன்று இல்லப்பா, எண்ணெயை தவிர அது கூட என்னவா, ஒரு குடம் எண்ணெய் தான். அப்போ இவங்க ஒரு குடம் எண்ணெய்னா இவங்க ஏற்கனவே ஏதோ எண்ணெய் பிசினஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் அவங்க வீட்டுல என்ன இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் எலிசா கிட்ட சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது அப்போது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த எலிசா சொல்றாரு. அப்போ அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அப்போ எலிசா சொன்னதை அவன் என்ன பண்றா, போயிட்டு எல்லா இடத்துல போயிட்டு என்ன பண்றா, பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள வைத்து அவர் சொன்னபடியே கதவை தாழ்த்து என்ன பண்றாரு, அவ என்ன பண்றா, அதை கதவை மூடிட்டு இப்ப அவர் சொல்றாரு, அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இப்போ எல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் அவர் சொன்னபடியே அந்த கொடுத்த அந்த எண்ணெய் என்ன பண்றா, பார்க்கிறா, எல்லாவற்றையும் ஊத்துறா, அந்த எண்ணெய் எல்லாத்தையும் பாத்திரத்தையும் ஊத்துறா. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அப்போ அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்று சொல்லி அவங்க மகன் சொல்றான். அப்போ வேற பாத்திரம் இல்லை என்று சொல்லும் பொழுது அதோட அந்த எண்ணெய் என்ன பண்ணிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு, அதோட அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போ இப்போ அந்த எலிசா என்ன சொல்றாருன்னா, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. ஆமென், அல்லேலூயா. இங்க என்ன சம்பவம்னா, உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் இவளை விடுவிப்பதற்காக தேவன் அந்த இடத்துல எலிசாவை கொண்டு வருகிறார். ஏன்னா இவர்கள் யாரு, ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், ஒரு தீர்க்கதரிசியுடைய குடும்பம். இவர்களுக்கு என்ன இருக்கு, கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வர கடவுள் ஒரு வழியை உண்டாக்குகிறார். எப்படி அந்த வழியை உண்டாக்குறார் என்று சொன்னால், இந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியும் ஞானத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவளுக்கு அங்க என்ன பிசினஸ் பண்றதுக்கான ஒரு வழியை, அங்க அந்த என்ன பிசினஸ் உருவாகணும்னு சொல்லிட்டு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த பிசினஸை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த ஆசீர்வாதத்தினால்
அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவங்க 2 பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவங்க பிசினஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்போ நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றாள். அல்லேலூயா. அப்போ எலிசா சொல்றாரு, இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லா அந்த எத்தனை பாத்திரங்கள் எல்லாம் நீ எண்ணெய் வாங்கி வந்து எண்ணெயை நிரப்பிருக்கிறியோ அந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெயெல்லாம் இப்ப என்ன பண்ணி அது வித்து என்ன பண்ண பிசினஸ் பண்ணிட்டு உன்னுடைய கடன் பிரச்சனையே நீ முடிச்சிடுமா. முடிச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு நீயும் உன் பிள்ளைய இப்ப என்ன பண்ணுங்க, சந்தோஷமாவும் சமாதானமாவும் நீங்க என்ன பண்ணுங்க, மீண்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜீவனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த எலிசா வந்து அந்த அம்மா அந்த பெண்மணிக்கு அவர் புத்தி சொல்றாரு. அப்போ அதே போல அவங்க என்ன பண்ற, அந்த பெண்மணியும் அந்த பிசினஸ் அவ என்ன பிசினஸ் பண்ணிருப்பா, அதனால அவருடைய கடன் பிரச்சனை போயிருக்கும். பிள்ளையும் அவ்வளவு சமாதானத்தோட கர்த்ததாமே அவங்களை ஆசீர்வதித்து நடத்தியிருப்பார். ஆமே. அப்போ என்ன இங்க சொல்லப்படுகிறதுன்னா, ஒவ்வொரு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் முடியாது என்பது கடவுளிடத்துல கிடையவே கிடையாது. தேவனால் எல்லாமே முடியும்ன்றது அவர்கிட்ட இருக்கு. அப்போ தேவன் சொன்ன வாக்கு தத்துவங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த மகளுடைய பிரச்சனையிலிருந்து கடவுள் அந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து அந்த மகளுடைய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் வந்து இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண, ஒரு பிரச்சனை வெளியே வர்றதுக்கு நம்ம எப்பவுமே பழகி கொள்ளணும். இப்ப பாருங்கன்னா, கடன் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கடனை வாங்குவாங்க, அந்த ஒரு கடனுக்கு வட்டி கட்ட முடியாம இன்னொரு கடன் வாங்குவாங்க. அப்போ அதுக்கு கட்ட முடியாம என்ன பண்ணுவாங்க, நிறைய கடனை வாங்கி கடைசியில அவங்க உயிரே போயிடும். இங்க வந்து ஜீவனம் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, நீ உயிரோட வாழலாம்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன பண்ண, கடன் வாங்கி கடன் கட்ட முடியாத வேற வழியில என்ன பண்றாங்க, தன் உயிரை அவர்கள் அதாவது மரித்து போய் விடுகிறார்கள். அப்போ கடன் பிரச்சனை என்பது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனா கடவுள் வந்து நம்மளுக்கு கடனோட வாழும்படி அவர் அழைக்கல, நாம் கடன் கொடுக்குறவங்களாய்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுவோமா. நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பா என்றுதான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நாம வந்து சும்மா இல்லாம ஏதாவது ஒரு பிசினஸ், கடவுள் சொல்கிற ஆலோசனைப்படி நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணும் பொழுது அந்த ஆலோசனைப்படி கர்த்தர் அதுக்கான பலத்தை நமக்கு கொடுத்து, நம்ம கிட்ட 100 ரூபாய் வச்சு ஒரு பிசினஸ் பண்ணோம்னா அதுல வர வருமானத்தை வைத்து என்ன பண்ணலாம், நம்ம பெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பெருக்கங்கள் உருவாகும், வர்த்திக்க செய்வார், நம்மை இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையை பார்க்க முடியும். அப்ப எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். அப்போ கடன் என்ற அந்த பிரச்சனையிலிருந்து கடவுள் நிச்சயமா நம்ம வெளியே செய்வார். பாத்தீங்கன்னா நிறைய இந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் லோனு, 60,000 ரூபாய் லோனு, 1 லட்ச ரூபாய் லோனு, 2 லட்ச ரூபாய் லோனு சொல்லி கடன் கொடுக்கறேன்னு சொல்லி போன்ல என்ன பண்றான், நிறைய மெசேஜ்களை அனுப்புறான். ஆனா இந்த ஜனங்கள் போய் என்ன பண்றாங்க, அந்த கடனை வாங்குறப்ப அவங்களுக்கு தெரியாது. வாங்கி முடிச்ச பிறகுதான் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், என்ன இருக்குது வந்து எடுத்துட்டு போறதுக்கு வரும். முதல்ல ஒரு மாசம் கடனை கட்டலைன்னா அடுத்தது என்ன பண்ணுவான், இருக்கிறதெல்லாம் புடிச்சு எடுத்துட்டு போறதுக்கு பார்ப்பான். வேற மாதிரி அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் வேற மாதிரி, அவங்க சட்ட திட்டங்கள் எல்லாம் வேற மாதிரியே செயல்படும். அப்ப பாருங்க, பிசாசு வந்து இந்த உலகத்துல எவ்வளோ செயல்பட்டு இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை அழிக்கணும் பண்ற. ஆனாலும் கடவுள் நமக்குள்ள கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, உழைக்கும் போது நிச்சயமா அதனுடைய பலனை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இப்போ என்னுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் கடத்துல நான் இருந்தேன். 10 லட்ச ரூபாய் கடன், அது யாருக்கும் சொன்னா தெரியாது. ஆனா 10 லட்ச ரூபாய் கடன்ல இருந்தேன். ஆனா எனக்கு அந்த கடனை கொடுக்கக்கூடிய அந்த அறிவு என்பது கடவுளுடைய வாக்குத்தத்தங்களில் இருக்கிறது. ஆனா அது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன். ஆனா அது வாங்கவே கூடாது, ஆனாலும் வாங்கிட்டேன். ஆனாலும் அந்த பிரச்சனைல இருக்கிற எனக்கு என்ன பண்றது, நிம்மதி இல்லை, ஊழியத்தை நிம்மதியா செய்ய முடியல. இந்த தீர்க்கதரிசி மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில உருவானது. ஆனா அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்குரிய வெளிச்சம் என் வாழ்க்கையில இல்லை.
ஆனா என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், அந்த வார்த்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவன் சொன்ன அது எல்லாமே நிறைவேறும் என்று சொல்லி அந்த விசுவாசம் எனக்குள்ள எப்ப வந்ததோ அன்னிலிருந்து கடவுள் எனக்கு அந்த கடலிருந்து என்னை விடுவித்து இன்னைக்கு அவர் வார்த்தையின்படி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கடன் பிரச்சனையே என்னை விட்டு வெளியே போய்விட்டது. இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிறத ஒருத்தருக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு பிசினஸ் செய்யற ஒரு ஸ்திரீ, அந்த பெண்மணியை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரம்  அங்க ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த பெண்மணி யாருன்னா, இந்த பெண்மணி குணசாலியான ஒரு பெண். இந்த பெண் யாரு? குணசாலியான ஒரு பெண். குணசாலியான ஒரு பெண் எப்படி இருப்பாள் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமானால், அவள் குணத்தோட ஒரு விஷயம் முடியறது கிடையாது. ரொம்ப அமைதியா இருப்பா, கூச்சமா இருப்பா, யாருக்கிட்ட பேச மாட்டா, அதெல்லாம் இல்லைங்க. ஆனா குணசாலி என்றால் யார்? மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுதான் குணசாலி. ஏன்னா அப்பதான் அவளுடைய குணமே, ஒருத்தருக்கு கொடுக்கும் போதுதான் அவளுடைய குணமே தெரியுங்க. ஐயோ அவங்களா, அவங்க நம்ம நம்பிக்கையா போலாம், அவங்க இருக்கிறத கொடுப்பாங்க நம்மளுக்கு அப்படின்ற அளவுல அந்த மற்றவர்கள் நினைப்பார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவள் தான் குணசாலியான ஒரு பெண்மணியா இருக்க முடியும். பாருங்க, அந்த இடத்துல அவன் என்ன பண்ற, அவளுடைய பிசினஸ் பாருங்க, அந்த அவளுடைய பிசினஸ், அந்த எண்ணெய் விற்று அவளுடைய பிரச்சனை நீக்கின அந்த பெண்மணி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஆனா இந்த பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா 11 வசனத்தை வாசிப்போம். ஆட்டு மயிரையும் 13 ஆட்டு மயிரையும் தணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறார். அவர் வியாபார கப்பலை போல இருக்கிறார், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். ஆமென். போதும். அதாவது ஆட்டு மயிரையும் கனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். அப்போ இவளுடைய பிசினஸ் என்னன்னா, இந்த கம்பளி ஆடை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிசினஸ் இவளுடைய பிசினஸ். அப்படி ஒரு உழைப்பு. அது கூட பரவாயில்ல, தேடுறாளாம் எங்கெல்லாம் அப்ப தேடி என்றால் என்னன்னா, எந்த இடத்துலலாம் மலிவா கிடைக்குது இந்த அந்த கம்பளி எங்கெல்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படியெல்லாம் போயிட்டு என்ன பண்றலாம், தேடி கண்டுபிடிச்சு அதை வாங்கிட்டு அவ என்ன பண்றா, வியாபாரம் பண்றா இல்லையா. ஒரு எதை கொடுத்தாங்க வாங்கி வந்தாங்க அப்படி இல்லை, அவ போய் என்ன பண்றா, அதுக்காகவும் போய் தேடி அவ அந்த வேலையை உற்சாகமா செய்யறா. அப்படி உற்சாகமா அவ செய்து அவருடைய வியாபாரம் எப்படி இருக்கிறதா, கப்பலை போல் இருக்கிறாள். அப்போனா எங்கெங்கயோ இருந்தவங்க எல்லாம் இவருடைய வியாபாரத்தை பார்த்து என்ன பண்றாங்க, இவர் பிசினஸை பார்த்து எல்லாரும் இவர்கிட்ட வாங்கறதுக்காக அநேகர் வராங்க இந்த பெண்மணி கிட்ட. அப்படி இவர்கிட்ட வாங்க வரும்பொழுது இவருடைய வருமானம் என்ன பண்றது, இன்னும் அதிகமாகுது. இவரு வருமானம் இன்னும் அதிகமாக ஆக என்ன பண்ற, இவ எடுத்து வைத்துக்கல, ஏதோ யாருக்கும் கொடுக்காமலாம் இல்ல. ஆனா இவளுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாத்தீங்களா. 20ஆம் வசனத்தை வாசிங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஆமென். பாருங்க, இவள் ஒரு பிசினஸ் பண்றா, இவள் பிசினஸ்ல நிறைய வருமானங்கள் வருது. அப்போ அப்படி உற்சாகமா அந்த வேலையெல்லாம் செய்யும் பொழுது இவள்கிட்ட என்ன இருக்குது, இப்போ அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாள், கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவளா இருப்பாள் என்பதை இவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு என்ன பண்றாளா, அவ கொடுக்கிறாள், நீட்டுகிறாளாம், அதாவது படி அளக்குறாளாம். அது என்னன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா தெளிவா அதுல இருக்கு. என்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா helping and to the poor and orphan, she to the needy அப்படின்னு சொல்லி அங்க இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. அதுல தெளிவா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா என்னன்னா, தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறவள். ஆமென், அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறாளா, யாருக்கு தேவை இருக்கு அவங்களுக்கு அவ கொடுக்கிறா. பாருங்க, அப்ப அப்படி கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவங்க இருதயத்தை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மனதையும் வெளிப்படுத்துறாங்க. அப்ப அதுதான் குணம்.
அப்போ அவளுடைய குணத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். அப்போ கொடுக்கும் பொழுது என்ன, மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகிறது. ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிதாவானவரே தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அவர் வார்த்தை கேட்டு அதை விசுவாசித்து எல்லாவற்றையும் பாருங்க, அவர் சிலுவையிலே தன்னை கொடுத்தார். நம்ம ஜீவனோட இருக்கணும், சுகத்தோட இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும்னு சொல்லி அவரையே என்ன பண்றாரு, சிலுவையில் அவர் கொடுத்தார். அப்ப பாருங்க, அந்த கொடுக்கறதே என்பது என்ன தேவசாயலா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம வாங்குறது மாத்திரம் இல்ல, நாம கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்ம என்ன பண்றாரா, இன்னும் நம்மை அதிகமாக கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போ நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல, நம்ம பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே பார்த்துருந்தா பிரச்சனை போகாது. பாருங்க, பிரச்சனைக்கு பதில் கடவுள் வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, நாம ஏதாவது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். அந்த பிசினஸ்க்காக நம்ம போய் கடன் எல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பிசினஸ் பண்ணோம்னா நிச்சயமா அந்த பிசினஸ்ல கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார். அது மூலமா நம்மளோட பிரச்சனையை தீர்த்து மீறி எடுத்து நாமும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். கர்த்தர் சாமி நம்ம அப்படியா அற்புதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கூடவரா இருக்கிறார். ஏன்னா பாத்தீங்கன்னா கடவுள் நிறத்தை பார்க்கிறவர் கிடையாது. எல்லாருடைய கரங்களை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறது, சிவந்த கரங்கள் தான். எல்லாருடைய கரங்கள் நீங்க பாருங்க, சிவந்த கரங்கள் தான். ஏன் கடவுள் இந்த 2 கரங்களையும் சிவந்த கரங்களா கடவுள் வைத்திருக்கிறார் பாத்தீங்கன்னா, அத சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். அப்போ கடவுள் நமக்கு கரத்தை எப்படி கொடுத்திருக்காரு, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கடவுள் நமக்கு இந்த சிவந்த கரத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறாள். இந்த அருமையான அந்த பெண்மணி என்ன செய்யறாவ, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாள். ஆமென். அப்போ நாம என்ன பண்ணோம், இல்லாதவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்வர்களாக இருப்போமானால் நிச்சயமா நம்மளுக்கு ஒவ்வொருதான் திரும்ப நமக்கு அப்படியே திரும்ப நம்ம கிட்ட வரும். அந்த ஆசீர்வாதங்களால நமக்கு திரும்ப வரும். ஒரு முறை நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஊழியத்துக்கு வந்த அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, அப்போ சில வசனங்கள்லாம் நிறைய தெரியாது, அந்த வசனங்கள்லாம் தெரியாது. ஆனாலும் ஒரு நாள் ஒருத்தருக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு 100 ரூபாய் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். சரி கேட்குறாங்களே, ரோட்ல இருக்கிறவங்க ரொம்ப இல்லாத குழந்தை வச்சிருக்காங்க சொல்லி கேட்டாங்க. ஏன்னா என்கிட்ட அந்த நேரத்தில் பைசா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால என்ன பண்ணேன், சரி குழந்தை வச்சிருக்காங்க கொடுக்கலான்னு சொல்லி 100 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஆனா கர்த்தர் அந்த 100 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் எனக்கு திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே அந்த பைசாவை என்னுடைய சகோதரர் மூலியமாகவே எனக்கு அதை எப்படி கொடுத்தா தெரியுமா, அது 500 ரூபாவா கொடுத்தார். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுறதுன்னா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்றார். அப்போ அந்த ஒரு ஏழைக்கு நான் கொடுத்துட்டு வந்த உடனே அது கடவுளுக்கு நான் கொடுத்துட்டு வந்துக்கிறப்ப அந்த வசனம் அப்படி இருக்குது, நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு எங்க அண்ணன் மூலியமா கர்த்தர் அந்த 500 ரூபாவை கொடுப்பேன். நான் கொடுத்தது 100 தான், ஆனா என்ன தேடி வந்தது 500 ரூபாய். அப்ப பாருங்க, அந்த 100 ரூபாய்க்கு 400 ரூபாய் வட்டி போட்டு கடவுள் எனக்கு திரும்ப கொடுத்துட்டார். அல்லேலூயா. நாம் தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதனாலதான் நாம எப்பவுமே கொடுக்க பழகணும். இப்ப பணத்தை மாத்திரம் இல்ல, நம்ம பணத்தை மாத்திரம் தான் நம்ம பாக்குறோம், பணம் மாத்திரம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற நன்மையான காரியங்கள், மற்றவர்களை நம்ம புகழ்ந்து பேசுகிற காரியம், நம்ம அதாவது எப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்முடைய வார்த்தையினால என்ன பண்ணோம், அவங்களுக்கு சுகத்தை உண்டாக்கணும். கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்லி அவங்க என்ன பண்ணோம், சுகம் உண்டாக்கணும். நமக்கு கர்த்தர் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் எல்லாம் எதற்கு, மற்றவங்களுக்கு என்ன பண்ண, அது பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா கூட திரும்ப சொல்றவங்க மத்தியில, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த பாடல்லாம் எல்லாம் அதுல இருந்தா வெளியே நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆகையில உழைத்து நாம் வாழ்வுகளா நாம் இருக்க வேண்டும். மற்றவங்களுடைய உழைப்பில் நம்ம வாழ்வதை விட நம்மளுடைய உழைப்பில் நாம் வாழும்போது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம், சமாதானம், நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம கேட்ட இந்த சத்தியம், அவர் எப்படி நமக்கு அவரை கடவுள் பிதாவானவர் அந்த ஜீசஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமள என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார்.
நம்மளுடைய அடையாளமே அதுதான். தேவனுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? அது அவர் கிவ்வரா இருக்கிறார். நாம் எப்படி இருக்கணும்? கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. அப்படி செய்யும் போது நிச்சயமா நம்மள கொடுக்கணும்னா பணம் எல்லாத்தையும் கொடுக்கணும். நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு சந்தோஷங்கதா மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளு. அதாவது உன்னிடத்துல என்னதான் இருக்கிறதோ அது நமக்கு தான் தெரியும். அதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொள்ளணும். நம்ம கிட்ட இருக்கிற கோவத்தை போய் என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்க மேல திணிக்க கூடாது. நம்ம மேல நமக்குள்ள இருக்கிற எரிச்சலத்தின் போய் மத்தவங்க மேல என்ன பண்ணது? திணிக்க கூடாது. இதெல்லாம் கடவுள் அனுமதிக்க. இதுக்கெல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். எப்பவுமே நாம் கடவுள் நமக்கு என்னெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறாரு? ஜீவன் கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், சமாதானம் கொடுத்திருக்கிறார், நன்மை கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அறிவை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். இந்த சத்தியத்தையும் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? பெரிதளவுக்கு ஆசீர்வதிப்பார். ஆகையாலே நம் பெண்களா இருக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? புத்திசாலியா இருந்து குணசாலியா இருந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய அந்த உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையாலே நம்ம சோம்பலா இல்லாதபடிக்கு எப்பவுமே என்ன பண்ணோம்? வீட்டுக்காரி எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி கடவுள்கிட்ட ஒரு ஆலோசனை நீங்க கேட்க உங்களுடைய நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அங்கன்னா நடக்கும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால நீங்க செய்கிற பிசினஸை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். பெண்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா புடவை வியாபாரம் பண்றாங்க இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா அநேக டிஃபன் கடை போடுறாங்க. நிறைய பிசினஸ் இருக்கு பெண்களுக்கு. பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் நிறைய வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க கடவுளை அறியாதவங்க அவ்வளவு வேலை பண்றாங்க. ஆனா நாம் கடவுளை அறிந்து அவர் நாமத்தை நம்ம அறிந்து இருக்கிறோம். நாம எப்படி இருக்கணும்? அந்த பிசினஸ் நாம் செய்யும் போது அதுல வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்கும் திருப்தி ஆகும், மற்றவங்களுக்கும் நம்மளால கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மை அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாய் அந்த குணசாலியான ஸ்திரியை போலவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க எப்படி வெளியே வர முடியும் என்பதையும் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு இருக்கிறீங்க. ஆகையால உங்ககிட்ட இருக்கிறத முதலாவது எடுத்து என்ன பண்ணுங்க? கடவுள்கிட்ட கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய எல்லா கடல்ல இருந்து விடுதலையாக்கி உங்ககிட்ட இருக்க அந்த பிசினஸை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த நாளில நீங்க பிசினஸ் செய்வங்களா இருக்கலாம், இல்ல ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், வாழை பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்க எப்பவுமே என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இருதயத்தை மாத்திரம் எப்பவுமே நீங்க வச்சுங்க, அந்த குணத்தை வச்சுங்க. நிச்சயமா அதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு இருக்க அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் நிச்சயமா விடுதலையாக்கி கடலிருந்து உங்களை வெளியே நிச்சயமா கொண்டு வருவார். என்னை கொண்டு வந்த தேவன் உங்களையும் கொண்டு வருவார். அநேக ஜாதிகளுக்கு உங்களை கடன் கொடுக்கும்படி செய்வார். என்னால முடிந்த உதவி, என்னால முடிந்த சில பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். ஆனாலும் அந்த பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இப்படி கொடுக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு கடவுளுடைய வார்த்தையில தான் நான் கற்றுக்கொண்டேன். அதனால அந்த கற்றுக்கொண்டதுனால உங்க மத்தியில இது உண்மையா நான் பேசுறேன், அனுபவத்தோட பேசுறேன். கர்த்தர் நிச்சயமா உங்களே அப்படிதான் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நீங்க அதுக்கு இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தீர்களானால் கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்ப எங்க இந்திய தேசத்தை இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, சேனைகளில் கத்த பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. தேசத்துல பெரிய காரியங்கள் நீர் செய்யும் ஆண்டவரே. அப்பா இதோ தகப்பனே, ராஜாக்களுக்காகவும் பிரபுகளுக்காகவும் ஆண்டவரே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொன்னீங்களப்பா. தேசத்திலே நாங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணபடிக்கு அப்பா நீ ராஜாக்களை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் சோதரங்கத்தாக அப்பா இந்த தேசத்தை ஆளுக செய்கிற ஒவ்வொரு கத்தாக ராஜாக்களையும் ரட்சியும் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. அவர்களுக்கு பின்னணியா இருந்து ஆளுக செய்கிற எல்லா விதமான சாஸ்திர
பிசாசுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. அப்பா நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை தரும்படியாக, வெளிச்சம் உண்டாக்கும்படியாக அப்பா நாங்கள் இந்த வேலை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக இந்த வேலை செபிக்கிறையா ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்கார குடும்பங்களையும் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஊழியக்காரர்களுக்கு கர்த்தாவுடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா கிராமங்களில தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நாடுகளையும் கடந்து போய் ஊழிய செய்யற ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியத்துக்கான பொருளாதார தேவைகளை தகப்பன் சந்திப்பீராக. வறுமைகள் மாறட்ட இயேசுவின் நாமத்துல கொடுக்க கொடுக்கல மாத்துங்கப்பா. எத்தனையோ கடன் பிரச்சனையோடப்பா ஊழியக்காரர்கள் குடும்பங்களே எவ்வளோ கடன் பிரச்சனையோடு இருக்காங்கப்பா. விசுவாசிங்கிட்ட கடன் வாங்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஊழியர்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தாவே நீ விடுவித்து ஆண்டவரே கொடுக்கக்கூடிய ஊழியர்களாக மாற்றி நீ ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேலை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில அப்பா கொரோனாவுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்டையும் அந்த ஸ்தோத்திரம் அப்பா உலகத்தையும் அச்சிரித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா நீங்க சாவே அதுல இருந்து பரிபூர்ண விடுதலை தருவீராக. அப்ப அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்க உதவி செய்வீராப்பா. உதவி செய்வீராக ஆண்டவரே. நீங்க அதை செய்வதற்காக நன்றியோடு நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அநேக பிள்ளைகள் கர்த்தாவே உழைக்காமல் தகப்பனே அப்ப இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் உற்சாகத்தை கொடுத்து ஏசப்பா நல்ல உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருக்குள்ள ஒரு அபிஷேகத்தை நீ ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்மணிக்கு அந்த அபிஷேகத்தை நீ கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான நெருக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் மறைத்த இயேசுவின் நாமத்துல நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி தரும்படியை ஜெபிக்கிறையா. ஆனால் இந்த நாளிலப்பா வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிமானவரே. கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. பிரசவ வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எஸ்ஐயா 66:9 படி அப்பா சுகப்பிரசவத்தை தந்து ஆசீர்வதிமானவரே. அப்பா இந்த வேலையில தகப்பனே எத்தனை குழந்தைகள் பிறந்து கண்ணாடி அறையில் இருக்கிறப்பா சிறு குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே தகப்பன் சுகத்தை கொடுத்தப்பா ஜீவனை கொடுத்து தன் பிள்ளைகளோ தன் தாயோடு இணைக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடிக்கார கணவர்களை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அந்த முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. வயது சென்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அநாத ஆசிரம் செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. அதுக்கான எல்லா தேவையை சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா கர்ப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரப்பா அந்த கருவை நீ ஆசீர்வதித்து அந்த ஆவியை பலம் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதுக்கான பலத்தை ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிநாடுகளிலும் ஆண்டவரே வேலைக்காகவும் ஊழியத்துக்காகவும் படிக்க போக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே ஒரு கிருபையினால் சூழ்ந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக பிள்ளைகள் நல்லா தகப்பனை படித்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை மாற்றி நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் சோதனை கர்த்தாவை துதிக்கிற ராஜா. இந்த நாளிலும் காலேஜுக்கு தகப்பன் சோதனை எந்த காலேஜில் படிக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கிற வாழை பிள்ளைகளுக்கு தகப்பனே நீங்க அந்த அந்த காலேஜில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சீட்டு கிடைக்கும்படியான எல்லா தடைகளை உடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு அப்படி கிடைச்சதுக்கு நன்றி. அதுக்கான பண தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நீ சந்திப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே நீ அப்படி செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துற ராஜா. இந்த வேலையில கர்த்தாவையும் சோதரிக்கிறவங்க துதிக்கிற தகப்பனே வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளை அதில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உண்மை பிசினஸ் செய்யற பிள்ளைகளே பிசினஸ்ல ஆசீர்வதியும் அப்பா. அதுல எந்த பிசினஸா இருந்தாலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அதற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய வெள்ளனை நான் கொடுக்கிறவர் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வெள்ளனை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:19 படி அப்பா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள் நிறைவாக்குவார் சொன்னீங்களப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல குறைகள் காணப்படுகிறதோ எல்லாவற்றும் நிறைவாக்கும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகளா இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கேட்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளை தகப்பனே இந்த நேரத்துல ஜபத்தை
உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் கைக்கப்பட்டவதாக பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. இப்போது அந்த தடைகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்துல அப்பா உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே நல்ல வரன்களை கொண்டு வந்து திருமண காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் எதிர்பார்ப்புகளோட வேலைக்காக எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கற்றுக் கொடுத்து நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த நல்ல வேலையை அவர்களுக்கு நீ கொடுத்து விட்டீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. வேலையில பிரச்சனையோடு இருக்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அவங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். அவங்களை எதிர்த்து கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிற சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக நீதாமே அப்பா அவர்களை கத்தாத தகப்பனே நீ சந்திக்க முடியாத வேலை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா அம்மா நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிற தகப்பன் அப்பா அதை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தகப்பனே உங்களுடைய எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு நீங்க பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகிற மகிமையாக ஒருவருக்கு செலுத்துகிறோம், மீட்பை ரட்சிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.